ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் குலையாமல் குக்கர்லேயே நம்ம டக்குன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதை கீறி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியில் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வறுத்து சேர்த்துருப்போம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுத்தது. அதனால் நான் இந்த பிரியாணிலே அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வறுத்து தனியாக வச்சுட்டு இந்த மசாலா முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அதிலே உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த முட்டையை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எண்ணெயாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நெய் உருகி சூடானதும் நம்ம இதில் பிரியாணி மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுலேயே லைட்டாக நம்ம அதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்காக இப்போ நான் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் நறுக்கி அதை சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுலாம். அதை இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கூட நம்ம சில்லி சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் 2 சில்லி நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடணும். நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போனதும் நம்ம தக்காளி நீல வாக்கில் நறுக்கின தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மசிய விட்டு நம்ம வேக விட போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்லாம் மணிக்கோலம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வதங்கி மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் நம்ம செஞ்சிட்ருக்கும்போது ஸ்மெல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இந்த டயத்தில் மறந்துட்டேன். அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த டயத்தில் வதக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கார்னிஷ் பண்ணுற மாதிரி நம்ம மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லி இலையும் நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. சேர்த்துட்டு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த மாதிரி ஆனியன் நம்ம சேர்த்துக்கும் போது. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எக்கையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்தால் நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப பொலன்னு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நார்மலாக ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிரேவி பிடிக்கும் அப்படின்னா கிரேவி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லே நிறைய கிரேவி ஐட்டம்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான முட்டை பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதோட லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.